ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹூக் லவ் யார்ன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா க்ரோஷேட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். க்ரோஷேட்னா என்ன எல்லாத்துக்கும் தெரியும். ஃப்ரெஞ்சிலேருந்து வந்த வேர்ட் ஹூக்குன்னு அர்த்தம். அதே தமிழில் வந்து கொக்கி பின்னல்னு சொல்கிறாங்க. இது வந்து வெறும் கிராண்ட்மாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா வயசானவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது கிராண்ட்மாஸ் மட்டும் கிடையாது, எல்லாருமே வேர்ல்டு வைடில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் கிடையாது, எல்லாருமே கற்றுக்கலாம் இந்த க்ரோஷே. இது வந்து ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கலாம் நம்ம இது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா க்ரோஷே ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கும் இந்த க்ரோஷே. அது மட்டும் இல்லாமல் க்ரோஷே வந்து கிட்டிங்கும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கிடையாது, க்ரோஷே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிட்டிங். க்ரோஷேயில் வந்து ஒரே ஒரு ஹூக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரோஷே வந்து எந்த மிஷினரிஸ்னாலையும் பண்ண முடியாது. இந்த மேன்மேட் ஐட்டம் மேன்ஸ் மட்டும்தான் இந்த க்ரோஷேஸ் யூஸ் பண்ண முடியும். அதே வந்து கிட்டிங் வந்து 2 ஹூக்கில் பண்ணுவாங்க. அதில் வந்து நிறைய மிஷினரிஸில் வச்சு யூஸ் பண்ணி நிறைய இது பண்ணிக்கலாம். அதில் நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இதே வந்து க்ரோஷேட் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே பண்ண முடியும் க்ரோஷேட்டில். டாய்ஸ்லேருந்து டால்ஸ்லேருந்து எல்லா அசசரிஸ்லும், பேக்கு, ஹேர் பேண்ட்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணலாம். க்ரோஷேவை வந்து இப்போ தெரப்பியாகவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய டாக்டர்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்ஸு அப்படின்றது வந்து ரொம்ப நிறைய ஜாஸ்தி வர ஆரம்பிக்கிறதுனால டாக்டர்ஸ் கூட இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபீல் குட் ஹார்மோனான டெப்போமைன் வந்து இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரியேட்டிவிட்டி நல்லாயிருக்கும். இப்போ கலர்ஸாக மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது அதுவும் வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை இன்னும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே நம்ம வந்து க்ரோஷே கற்றுக் கொடுக்குறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் ஓகே, எனக்கு க்ரோஷே படிக்கணும் ஆசையாக இருக்குது, கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணுன்னா க்ரோஷேட் ஹூக் செட்டு வந்து அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லலாம் கிடைக்கிது, அது கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற கிராஃப்ட் ஷாப்பில் போய்ட்டு க்ரோஷேட்க்கு ஹூக் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் யானும் வாங்கிக்கலாம். லோக்கல் யான், லோக்கல் ஹூக்ஸ் வாங்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பண்ண நம்ம வந்து அடுத்து நான் வீடியோவில் நான் சொல்கிறேன் என்ன ஹூக் சைஸு, என்ன யான்ஸு நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்றத. ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஒரு ஹூக் வாங்கிக்கோங்க, ஒரு யான் வாங்கிக்கோங்க, லோக்கல் ஷாப்லேருந்து வாங்கிக்கோங்க. ஆனால் லைட் கலர்ஸாக ப்ரிஃபர் பண்ணுங்கள் யான், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம என்ன ஸ்டிச்சஸ் எப்படி போடுறோன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். பிளாக்கு, நேவி ப்ளூ, ரெட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கிளியராக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.